வாழ்வோம் வழி. அன்பு உங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அந்த அன்பை புடிங்கங்க தேடி. உங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா இறையிடம் இருந்து வந்தவங்க நீங்க. கொஞ்சம் கட்டுக்கள்ளம் எங்கேயோ இருக்கு. அது குரு தான் வந்து என்ன பண்ணுவான்னா கண்டுபிடிச்சு, குருவிடம் இருந்துதான் அன்பை பெற வேண்டியதாகும். உங்கள்ட்ட இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியும். அப்ப குரு சொல்லுவார், கோவப்படாத. அம்மா அப்பா கால்ல விழுந்து வணங்கு. உங்க உடம்பு தான், உங்க அம்மா தான். ஆனாலும் விழுந்து வணங்கணும்னு என்ன வணங்குறீங்க? பசிக்குதுன்னா தாய்கிட்ட கேட்கிறோம், காசு வேணும்னா தாய்கிட்ட கேட்கிறோம், ஏதாவது ஒண்ணுன்னா அம்மாட்ட சண்டை போடுறோம். ஆனா அந்த தாய் வணங்கணும்னு உணர்வு வரலையே இந்த நாய்க்கு. அப்ப அது ஒரு குரு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லையே. அவன் குரு பாடம் இல்லைன்னா ஒரு பாடம் இல்ல உங்க. அப்ப உங்கள்ட்ட அன்பு இருக்குது. அந்த அன்பை ஊதி பெருக்குவது வழிகாட்டுவது குருதான். அதனால அது குரு அன்புன்னு சொல்லு. உங்க அன்புன்னு சொல்ல முடியாது. இதுல முதல்ல பழகி இருக்கியே தாயே. இப்ப 10 வயசு 11 வயசு ஆனதுக்கு பிறகு இன்னொரு ஆள் வீட்டு சொன்ன போறவங்களா அதுவும் வெக்கமா இருக்கு. அதுவும் எப்பமாவது ஒரு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அங்க போலித்தனம். அது உங்க போலித்தனம் இல்ல. இது மண்ணில இருக்கக்கூடிய போய்த்தன்மை. நான் மொத்தம் சொன்னேன். எல்லாமே போய் எல்லாம் கலக்கும். அதுதான் இது நடக்கும். எங்க அம்மா அதெல்லாம் நான் உலகம்ல எதிர்பார்க்க மாட்டேன். அந்த அம்மா சொல்லு வேண்டாம்டா சொன்னா நீ வேண்டாம்டா. போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குரு வருகிற பொழுதுதான் நீ காலையில விழணும். சாப்பிடும் போது இறையை நினைக்கணும். கூட யாராவது இருந்தா அவங்களுக்கு இது பண்ணணும் ஒரு ஆசை வரணும். உங்கள்கிட்ட இருக்க அன்பை பெருசாக்குற. ஏன்னா அன்புதான் உங்களுடைய சிறகு. பறக்கிறதுக்கு உங்க சிறகு எது? அன்பு. அன்பு நிறைய உங்கள்கிட்ட ஊறிடுதுன்னா இருந்த இடத்துல இருந்து எந்த ஊர்களும் இருக்கும். இந்த சிற்றடைவதற்கு இது ஒரு வழி. இந்த இடம் மாறுதாங்க பூர்வீகக்குழு போறாங்கல்ல, அதுக்கு கை கொடுக்கறது அன்புதான். ஒண்ணுமே இல்லை. இந்த அன்பை பத்தி ஃபுல்லா டீசன்டா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க இருந்துட்டு அப்படியே மனுஷங்க வந்து உட்கார்ந்து அமெரிக்காவும் போகலாம். ஒரு பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பறக்க வேண்டியது இருக்கிறது. இறகு இருக்கும். ஆனா மனிதனுடைய இறகு அன்பு. அன்பை வச்சு இப்ப நம்ம அங்க இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. நம்மள பிடிக்குதா இல்லையா? நம்மள்ட்ட பேசணும்னு போன் எடுத்து பேசுறாங்களா இல்லையா? எதனால? அன்புனால. பிடிக்காதவன்ட்ட பேசுவோமா? அப்ப நம்மள தனித்தனி வைக்கிறது எது? அப்ப அந்த அன்பை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நினைக்கிறதுல சாதிக்கலாம். நினைக்கிறதுல சாதிக்கலாம். யோசிச்சு பாருங்க. இங்க வந்ததுல ஒரு ஃபேமிலி. அவங்க வீடும் அவருக்கு பின்னாடி வீடு. சொந்தக்காரங்க தான். அந்த இவர் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு தவறாரு. 14 வருஷமும் போக்குவரவு கிடையாது, கொடுக்கல் வாங்கல் கிடையாது. இவங்க தோட்டத்துல இருந்து அங்கிட்டு எட்டி பார்க்கலாம், அவங்க இருந்து எட்டி பார்க்கலாம். என்ன நடக்கும்னா காலையில குப்பைய அங்க நின்று இவங்க தோட்டத்துல தட்டிடுவாங்க. அப்புறம் இந்த பொண்டாட்டி என்ன பண்ணுவா, இங்க இருக்க குப்பையெல்லாம் அங்க தட்டுவா. போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு. கோர்ட்ல கேஸ் வேற இருக்குது. 2 குடும்பமும் தகராறுல இருக்குது. ஊர் ஃபங்க்ஷன்னா கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன்னா அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம். சொந்தக்காரத்து போவாங்க, பேச மாட்டாங்க. அவ்வளவு கோர்ட் கேஸ். சென்னை ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. அவரு என்ன பண்ண அப்பதான் சொன்னான், சாமி எனக்கு நீங்க உதவுறதா இருந்தா ஒரு விஷயத்துல உதவுங்க. கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு, அதுல ஜெயிக்கணும். நான் சொன்னேன் அது ஜட்ஜில மனசு வைக்கணும். உங்க வக்கீல் வந்து பேசணும், ஜட்ஜி முடிச்சு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க நினைச்சா நடக்காதான். நான் நினைச்சா இல்ல. நீங்க நினைச்சாதான் நான் நினைக்கத்தானே செய்யறேன். நான் இதை ஜெயிக்கணும், சண்டை இல்லாம அவன் நான் நினைக்கத்தானே செய்யறேன். நடக்கலையே. நினைக்கிற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி நினைக்கல. எப்படி? மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து மேல் கோர்ட் வரை போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷன் காசு கொடுத்துட்டான். ஊர் பஞ்சாயத்துல உள்ளவங்க எல்லாம் எங்க பக்கத்துல சரி பண்ணிட்டான். ஆனா ஒண்ணும் நடக்கலையே. அவங்க இன்னும் ரிவெஞ்சாலாம் இருக்கிறாங்க. இதுக்கு வழி என்ன? வழி வாங்கல நம்ம
உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் வெளியே இல்லவே இல்ல. தப்பா நினைக்காதீங்க. ஆனா நம்மகிட்ட எங்க இருக்குது, எப்படி அதை ஆப்பரேட் பண்ணணும்னு அதுக்குதான் புரியல. அப்புறம் நான் சொன்னேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் சொல்ற மாதிரி கேட்டீங்களா? சொல்லுங்க, அதுதானே கேட்கிறேன். நான் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரேன். அது கொண்டு போயிட்டார். அவர் வீட்டுக்கு போனா அவர் பொண்டாட்டி காட்டிலாம் கொடுத்தாரு எல்லாம். இங்க நின்று அப்படி தோட்டத்துல காட்டினார். பெரிய தோட்டம். வீட்டுக்கு பின்னுக்கு அந்த தோட்டம் தாண்டி நடுவுல மாதிரி அங்க இருக்கு. அவங்க வீடு அங்கேயே தெரியும். இந்த அம்மா சொல்றா, எனக்கு குப்பை குட்டியே வாழ்க்கை குப்பையா போயிடுச்சு. இங்க உள்ள குப்பையெல்லாம் அங்க கொண்டு வர காலையில எழுந்து அந்த குப்பை கொட்டணும்னே ஆசை ஓடுங்க. அவ அதுக்குள்ள கொட்டிக்கு வாழலாம். நான் கொட்டணுமான்னு பெரிய பாடா இருக்கு. பொண்டாட்டி இவன் அதுக்கு மேல ஆளு வச்சு அட்டுலன்னா என்னத்தையும் உள்ள போட்டுவான, அதுக்குதான் பயம். இதோட திருத்தணும் எப்படி பண்றது? இப்ப நான் சொன்னேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் சொல்றது அப்படியே கேட்பீங்களா? இன்னைக்கு குப்பை கொல்லியாச்சாங்க. ஆமா, காலையில கொல்லிச்சாங்க. அதை பார்த்தா அப்ப கொட்டின குப்பை அது சாப்பிட்டுட்டு அந்த இலக்கில எல்லாம் கொண்டு குப்பை இவங்க போறது. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து ஒரு 4-5 சென்ட் நீளம் இருக்கு. வெறும் சும்மாதான் கிடக்கு. இவங்களும் சரியா பயன்படுத்துற ஒரு உறவு இருக்கு. இவங்களுக்கு மறந்துட்டு அதை சும்மா காலியா கிடக்க நான் கொட்ட என்ன கொட்டல என்ன. ஆனா நம்ம இடத்துல கொட்டிட்டான்னு அந்த உணர்வு நம்ம இங்க எல்லாரும் அடிச்சுக்கிறா போட்டா தெருவுல ரோடு என் வீட்டு வாசல் அவன் வீடு மதுரை கட்டி அங்க இருக்குது. அரங்கேற்றது அதுக்குதான். ஆனா வாசல்ல ஒரு டைட்டில் வச்சுட்டா பைக் வச்சுட்டா ஏன் வாசல்ல வைக்கிறியே? நீங்க என்னைக்கு இந்த திரும்புவாங்க? என்னைக்கு ஞானம் வரும்? ஞானத்துக்கு முதல்ல இடமே இங்கதான். என்னது எனது என்கிற உணர்வு இன்னும் வெளியில வரும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் பெரியவர் சொல்லுவார். யான் எனது என்னும் செருக்கறுப்பான். அந்த செருட்டை யார் அறுத்தாலும் அவன்தான் இப்ப நீ ஊருகிற. இப்ப நான் அங்க இருந்து அவர்கிட்ட சொன்னேன், ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. நான் வேணா இங்க இருந்துக்கல, உங்க வீட்டுல இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஏதாவது பண்றீங்களாமா? அந்த அம்மா இல்லைங்க, நீங்க ஒண்ணும் பண்ணு. எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலையா? அதான் கடையில வாங்கிட்டு வர சொல்லு. என்ன அந்த அம்மா ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? லேட் ஆயிருங்க. ஒண்ணும் இல்ல, பாயசம் வைங்க, சக்கரை பொங்கல் வைங்க. அவர் கொஞ்ச நேரம் நம்மகிட்ட எல்லாம் பழக்கம். சக்கரை பொங்கல் வைங்க. சரின்னா அந்த அம்மாவும் சக்கரை பொங்கல் வச்சு கொண்டு இது எனக்கு இல்ல, உங்க ஆட்டுக்கார கையில கொடுங்க. ஒரு நல்ல அழகா புது பாத்திரத்துல சக்கரை பொங்கலை வச்சு இவங்க வீட்டுக்கு அடுத்தால சந்து முடுக்குன்னு சொல்லுவாங்க ஊர்ல, சந்து. அப்படித்தான் அந்த தெருக்கு போவோம். இந்த தெருல இவங்க வாசல், அந்த தெருல அவங்க வாசல். அந்த ஒட்டுமொத்த தெருவுலயும் 2 வீடும் அப்படியே நீட்டமான அது சந்து வழியா போய் அந்த வீட்டுல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சக்கரை பொங்கல் அவங்களுக்கு கொடுங்க. யாருக்கு? சொந்தக்காரங்களுக்கு. சாமி 4 அடி அடிச்சிருங்க. இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கூட நீங்க ஆளை பார்க்க போயிடணும். காஞ்சிபுரத்துல வந்திருந்து இன்னும் இப்படி காய வைக்க கூடாது. ஏன் நான் தொழில் சரியாட்டான்னு சொல்றேன். இல்லைங்க, இதெல்லாம் நடக்குமா? நான் போய் அவன்கிட்ட அதான் வாசல்ல கொடுக்க முடியுமா? வாங்குவானா? விஷம்னு சொல்லி குத்திட மாட்டான் என்ன? அதான் நடக்க போகுது. அதான் நடக்க போகுது. ஏன் பயப்படுறீங்க? கொண்டு போய் கொடுங்க. அவன் கதவு திறந்து அவனை பார்த்த உடனே நீங்க நின்ன உடனேயே ஒத்துன்னு கதை தெரிஞ்சு உள்ளதுறான். கொஞ்ச நேரம் போடுவோம், யாரும் வரமாட்டாங்க. திரும்பி வந்துடுங்க. இல்ல சார், இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களா? பட்டுதான் ஆகும். என்ன இவ்வளவு நாள் நீங்க தான் உங்க மேல தப்பு பண்ணிருக்கீங்க. குப்பை இறங்கிருக்கீங்க, பேசிருக்கீங்க, திட்டி இருக்கீங்க, போலீஸ் போயிருக்கிறீங்க, கோர்ட்டு போயிருக்கிறீங்க. அவங்களுக்கு மன உளைச்சல் நீங்களும் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதை நீங்களும் அனுபவிக்கணும். எவரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். முற்பகல் செய்யும் பிற்பகல் வேறு, மாற்றமே கிடையாது. அதுக்குதான் பயப்படுவாங்க. ஒண்ணும் பண்ணிடாத, பின்னாடி வரும். இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வரும். அதை நீ அனுபவிச்சே ஆகணும்.
வாய்ப்பே கிடையாது. அப்படி சோர்ந்துட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, சரி சரி நீங்க ஏதாவது எங்களுக்கு சொல்லணும்னா சொல்லிட்டு கிளம்புங்க. இதுக்கா நான் இவ்வளவு பக்கு பக்குன்னு சக்கரை பொங்கல் பண்ணிட்டேன். அந்த எருது பையில இருந்து துண்டுதான் புத்தா வாங்குவானா திம்பானா, ஏன் இந்த மாதிரி எங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்றதான் சிரிச்சுக்கிட்டேன். இல்லம்மா நீங்க கஷ்டப்படுறேன்னு சொன்னதுனால தான் நான் இதை சொன்னேன். கொண்டு போங்க. இப்ப என்ன நடக்கும்னா கதவு கப்பான், அப்படி எட்டி பார்ப்பான். உங்களை பார்த்த உடனே பட்டுன்னு அடிச்சுட்டு உள்ள போயிடும், கொண்டையும் கொண்டு போயிடுவான். நீங்க எவ்வளவு நேரம் நான் திறக்க உடனே நீங்க வந்துடுங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. நான் சொன்னதை கேக்குறீங்கன்னா போங்கன்னு சொன்ன மாதிரியே கொண்டு போய் வாசல்ல நின்று காலிங் பெல்ல எடுத்துட்டேன். காலிங் பெல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன், அவருக்கு பையன் வேகமா வந்து கதவை திறந்து பார்த்து உடனே ஒரு மொழி மொழி பட்டுன்னு கதவை சாத்தி கொண்டு போயிட்டோம். அம்மா அண்ட் இவரை பேர சொல்லிட்டு மோந்து வாசல்ல நிக்கிறான். இவரு நிப்பாரா, ஓடி வந்துட்டேன். என்னாச்சு வாங்கி தின்னான்னு? ஆமா திணித்தான் வேலை பார்ப்பான். என்ன அவமானப்படுத்திட்டீங்களா ஐயா? இல்ல இருக்கட்டு பரவாயில்ல, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அங்க இருந்த என் கூட 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் பொங்கல் எல்லாம் கொடுத்து வை சாப்பிடு. நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் இருப்பீங்க. 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் போங்க. அதுக்கப்புறம் போங்க. நீ கதவு கட்டி கதவு கட்டி திறந்தா இப்ப அவன் திட்டுவான். என்னடா நினைச்சுக்கிட்டேன், நான் இப்பவே போலீஸ் சொல்ல போறேன், கேஸ் நடக்குது இல்ல, அப்புறம் இங்க இருக்கு வா, நீங்க கொல்ல வாரியா புத்த வாரியா ஆகும். நீங்க என்ன பண்ணணும், கோவப்படாதீங்க. என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அமைதியா கோவப்படாதீங்க. நான் அன்பாதான் சொல்ல வந்திருக்கேன், உங்களை வந்து அசிங்கப்பட வைக்கல. நீ பண்ணதெல்லாம் பத்தாதான் ஆகும்னு சொல்லுவாங்க, கேட்டுக்கிட்டே சொல்லுங்க. நான் வந்து நாளைக்கு அந்த பின்னால் இருக்கக்கூடிய செவரை நான் நாளைக்கு இழிச்சிருக்கேன். பின்னாடி இருக்கக்கூடிய செவரை நான் இழிச்சிருவேன். உங்களுக்கு எவ்வளவு அங்க என்ன சிக்கல்னா, 2 பேரும் பெரியப்பா சித்தப்பா மக்கள் தான். அது பங்கு போட்டதுல இந்த நடு செவர் கட்டினான் இல்லையா, அவனுக்கு அதுல ஒரு அடி வரணுமா. இவங்க அவன் இடத்துல போய் ஒரு அடி கட்டிட்டாதான் இவன். ஏது கட்டும்போது நம்மளா பின்னாடி பாக்குறான். அவனும் ஒரு அளவு பார்த்துட்டா கொத்த நேரம் வேலையை கட்டு போயிட்டான். அவனும் விட்டுட்டான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அளந்து பார்த்துருக்கான். எவனோ சொல்லியிருக்கான் கரெக்டா கட்டிருக்கேன்னு. அளந்து பார்த்துட்டான், அங்கதான் வேணேன். ஒரு அடி நம்ம இடம் அங்க உள்ள போயிருக்கு, அவங்க தாண்டி கட்டிருக்கேன்னு. அன்னையில இருந்து 14 வருஷம் கோர்ட்டு கேஸ் வர போகுது. எப்படி போட்டு பாருங்க பிரச்சனை. மண் வாழ்க்கை என்ன சுகமான வாழ்க்கையா? மனுஷங்க என்ன சாதாரணப்பட்டவங்களா? யோசிச்சு பாருங்க. நான் வந்து நீ போய் ஸ்டவரை இடிச்சிடலாம். உனக்கு எவ்வளவு இடம் நீ விரும்புறியோ அதுலயே அவங்க பதில் பேச முடியல. சரி முதல் நீ இடி, அப்புறம் பார்க்கலாம். எதுக்காக இது வந்து சொல்றேன்னு தெரியலையே. நீ இடிச்சு போட்டு நாங்க இடிச்சோம்னு சொல்ல போறியோ என்னவோன்னு அந்த பெரியவர், இவனுக்கு பெரியப்பா, அவரு இருந்து உட்கார்ந்து சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே சொல்லலாம். 2 கொத்தனார்களை ரெடி பண்ணி வச்சு இடிச்சு மண் அங்க விழுந்தா அது வேற பிரச்சனை வந்துடும். சிவர் இடிச்சு இங்க போட்டான், அவன் இந்த இடத்துல சேர்த்து குடிக்க போறான்ட்டு வருவான்னுட்டு இவர் அதை இடிக்க சொல்லி இவன் பக்கமே மண்ணெல்லாம் போட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் இங்க இருந்து பேசுறாரு. அங்க அந்த பொங்கலை எல்லாம் பாக்குறாங்க வீட்டுல உள்ளவங்க. உங்களுக்கு எவ்வளவு அடி வேணுமோ அதை எடுத்து நீங்க ஒரு அளவு போட்டு, நீங்க கெட்டனாலும் கெட்டுங்க, இல்ல அதுல நான் கெட்டனாலும் கெட்டேன், 2 நாள் டைம் தான் சொல்லிட்டாரு. யாரும் பதில் சொல்லல, எல்லாரும் போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு அந்த வீட்டம்மா, அந்த பெரியவரு, அவர் பையன், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆரஞ்சு ஆப்பிள் தான் வாங்கிட்டு பின்பக்கமா அங்க வந்து இந்த வீட்டுக்கு வரேன். கதவை தட்டுறாங்க. இந்த அம்மா கதவை திறந்து பார்த்தோன்னு ஷாக் அடிச்சு ஓடி வரும். அவங்க உள்ள வந்துட்டாங்க. அவங்களும் சண்டை போட வரலங்க, எங்களுக்கே தப்பா இருக்குது, நாங்க ஒரு அடின்னு சொல்லி கேட்டோம், உங்க வீட்டுக்கார அண்ணன் என்ன கேட்டாரு, எவ்வளவு சொல்லிட்டாரு, எவ்வளவு நாள் இருக்குங்கன்னு சொல்லி செவரை உடச்சி போட்டாரு.
என்னங்க கொண்டு போக போறேன்? எங்க இடத்துல 5 அடி சேர்த்து நீங்க கட்டுங்கன்னு அவங்க சொல்றார். வந்தவரு 5 அடி சேர்த்து கட்டிக்கங்க, இன்னும் நமக்குள்ள சண்டை வேண்டாம். எப்படி இருக்கலாம்? இவருக்கு பதில் சொல்ல முடியல. இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இவரு பின்னாடி போய் கிச்சன்ல நின்று எனக்கு போன் அடிக்கிறாரு. நான் உங்க ஊர்ல எனக்கு போன் அடிச்சாரு. சாமி இது நம்பவே முடியல. ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வரீங்க. 5 அடி கூட நீ சேர்த்து கட்டிக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், 2 பேருமே இணைஞ்சபுரம் மதுல இருக்குங்க. நீங்களும் இப்படி அங்க போயிங்க, அவங்களும் இப்படி வந்துருக்கோம். இதுல எதுக்கு மதுள் நமக்கு? அன்பு வந்தாச்சுன்னா சோறு இருக்காது. 2 பேரும் புடிச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு. இடையில செவர் இருக்குமா? செவர் இருக்குமா? பிடிச்சிட்டா சோறு வர 2 குடும்பம் பிடிச்சாச்சு. இப்ப எதுக்கு செவரு? அதனால அவங்ககிட்ட சொல்லுங்க, எனக்கு செவர் தேவைப்படல. உங்களுக்கு வேணா ஏன் இல்ல 10 அடிக்குள்ள இருக்கு நீங்க கேட்டுங்க அப்படி சொல்லுங்க. அவர் 5 அடின்னு சொன்னாருல, நீங்க 10 அடின்னு சொல்லுங்க. அவங்க சொன்ன உடனே அவங்க அப்படியே அவர் பெரியவரும் கெட்டி விட்டு அழுதாரு. இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, நமக்குள்ள ஏன்டா எவன் கண்ணு பட்டியல் தெரியுங்களா? 14 வருஷத்தை தொலைச்சிருக்கோமே, யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்லு, இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நான் சமையல் பண்ணோம். போய் இவங்க குடும்பத்தோட அவங்க வீட்டுல சாப்பிட்டு, அப்புறம் அவங்க இவங்களை ஒரு நாள் கூப்பிட்டு சாப்பாடு வச்சு அந்த செவர் கட்டவே இல்லை. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு நான் நம்ம ஆசிரியர் போயிருக்கும்போது கூட்டு போனேன். போய் காட்டினார், செவர் அப்படித்தான் கிடக்குது. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த தவத்தை சொல்லியிருக்காரு. உனக்கு எப்படிதான் இந்த புத்தி வந்துதுன்னு அவர் கேட்டாரு. நான் இப்ப ஒரு குருகிட்ட போறேன், அவருதான் இந்த ஐடியா சொன்னாரு. அவர் வந்தா நானும் பாக்கணும். அவரும் வயசாங்க. நான் பேருக்கு எங்க வீட்டுக்கு கூட்டு போறார். அங்க போனா அவர் வர பக்கத்துலயே தான் வர்றார். பெரியவர். சாமி ஒரு மாதிரி வந்து நின்று தீர்த்து வச்சிருக்கீங்களே, கோர்ட்டும் முடியல, போலீஸும் முடியல, சொந்தக்காரனும் முடியல, உண்மையே இறைவன் தான், நீக்கு சாமி தான் சொல்லிட்டு அவர் தூங்கிட்டார். நான் எது சொல்ல வரேன்னா, தீர்ப்புகள் தீர்வாதற்கு நிரந்தரமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அது குருவாகத்தான் இருக்கும். இப்போ கோர்ட்டு கேஸ வாபஸ் வாங்குறாங்க, 2 பேருமே எழுதி கொடுத்து. வக்கீல் பயப்படுறான், அடப்பாவி யார் வந்து எனக்கு ஆப்போச்சாட்டம் யோசிச்சு பாருங்க. வக்கீல் சொல்றானா, விடக்கூடாதுங்க, பிடிக்கணுங்க. அட போயா 10 நாள் வாங்கினது புத்தகம் சொல்லி சென்னை கோர்ட்ல இருந்து வாபஸ் வாங்குறான். இது ஒரு நடந்த நிகழ்வு, பொய் இல்ல. நான் சொல்வதெல்லாம் உண்மை இல்லையா? நடந்த நிகழ்வு தான். பாண்டியன் அவர் அதையும் சொல்லி, அவர் பேர் பாண்டியன். காஞ்சிபுரம் நம்மள்கிட்ட சீடரா வந்தவர்.